அன்வர் ராஜாக்கு அடுத்து மைத்ரேயனும் கிளம்பிட்டாரு. எப்படி பாக்குறீங்க சார்? தயவு செஞ்சு அவர் அங்கிருந்து இங்க திருப்பி வந்துடக்கூடாது. என்ன நல்லா வச்சுக்கலன்னு சொல்றாருல்ல சார், எதை கோட் பண்றாரு அவரு? அதிமுக மணமகள் மன்றம் அல்ல. இவரை மகிழ்ச்சிப்படுத்துவது அதிமுகவுடைய வேலை இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு திருமண வீடா இருந்தா அவர் தான் மாப்பிள்ளையா இருக்கணும். முதலமைச்சர் பதவி வெட்டுனா தலை எனக்கு, நீயும் வேணாம் உன் சவகாசம் வேணான்னு சொல்லிட்டு கட்சி விட்டு போறாங்க. போனதுக்கு அப்புறம் அது நீக்கின என்ன நீ காட்டி என்ன ஒன்னா சேர்ந்த இந்த முறை ஆட்சி சார் அப்படிங்கிறான். உலகத்துக்கே புரியுது இந்த மரமண்டைன்னு தெரியலையே என்னங்க பண்றது அப்படின்னு. அந்த முட்டாள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். பாஜகவினுடைய செயல்பாடுகளுக்கு நல்ல உதாரணம் திரு ராமதாசும் திரு அன்புமணியும். அவர் இன்னும் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு இன்னைக்கு காலையில கிடைச்ச தகவல் படி தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், என்ன சார் அன்வர் ராஜாக்கு அடுத்து மைத்ரேயனும் கிளம்பிட்டாரு, எப்படி பாக்குறீங்க சார்? திரு மைத்ரேயன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில அங்கம் வகித்தார். அம்மா அவர்கள் காலத்துல அதிமுகவில் இணைந்தார். நேற்று கூட பார்த்தீங்கன்னா மைத்ரேயன் ஒரு கருத்து சொல்லியிருப்பார், என்ன மகிழ்ச்சியா வச்சிருந்தீங்கன்னா நான் ஏன் மாற்று முகாமுக்கு போறேன்னு. மகிழ்ச்சியா இவரை வச்சுக்கிறதுக்கு அதிமுக கட்சி என்ன மணமகிழ் மன்றமா? இது ஒன்றும் மணமகிழ் மன்றம் இல்லை. 16 ஆண்டுகள் அவர் அதிமுகவில் பல பதவிகளை வகித்தார். ராஜ்யசபா எம்பிங்கிறது ஒரு பைசா செலவில்லாம, ஒரு ரூபாய் கூட செலவில்லாம அறிவிப்பு வந்தாலே அவங்க எம்பி. 15 ஆண்டுகளுக்கு பக்கமா ராஜ்யசபா எம்பியா இருந்திருக்காரு. மயிலாப்பூர் தொகுதியில அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிமுகல பல பெரும் தலைவர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு வாய்ப்பு. இந்த கட்சியில பல பேர் கிளை செயலாளரா, உறுப்பினரா, கிளை செயலாளரா, ஒன்றியத்துல, நகரத்துல, அது மாதிரி பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்து இன்னும் வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியாம பல பேர் என்ன பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறாங்க. திரு மைத்ரேயன் அவர்கள் அதிமுகவால் அதிக பலன் அடைந்தவர், அதிக பலன்கள் பெனிஃபிட்ஸ் பெற்றவர். அது இன்றைக்கு என்ன மகிழ்ச்சியா வச்சுக்கலன்னு சொல்றதுக்கு அது ஒரே பதில், என்னுடைய பதில், இது மணமகிழ் மன்றம். அதிமுக மணமகிழ் மன்றம் அல்ல. இது ஒரு லட்சியத்துக்காக தமிழ்நாட்டு மக்களது வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு, தமிழகத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு செல்வதற்கு இந்த திமுகவுக்கு எதிரான புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம். அப்ப இப்படிப்பட்டவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுவதே நல்லது. அது நல்லதுதான். ஏன்னா இன்றைக்கும் அவருக்கு வந்து அந்த பதவி மட்டுமே முக்கியம் என்று நினைத்து பயணிக்கிற பொழுது அதிமுகவில் இருப்பவங்க இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும், இயக்கம் நன்றாக இருந்தால் பலர் அதில் பலன் பெறுவார்கள் என்பதாக இருக்கணும். அதுவும் பாஜகல இருந்து இங்க வந்தாரு, திருப்பி இங்கிருந்து பாஜகவுக்கு போனாரு, அப்புறம் திரும்ப பாஜகல இருந்து அதிமுகவுக்கு வந்தாரு, இங்க இருந்து திமுக. எங்கிருந்தாலும் வாழ்க, அங்கேயாவது விசுவாசத்தோடு நீண்ட காலத்துக்கு இருக்கணும். தயவு செஞ்சு அவர் அங்கிருந்து இங்க திருப்பி வந்துடக்கூடாது. நீங்க அன்வர் ராஜா போனப்போ கடுமையா எதிர்த்தீங்க, அதை கண்டிச்சீங்க. அன்வர் ராஜா போனதுல அதுல ஒரு அரசியல் இருந்தது. அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஒரு மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவராக தன்னுடைய பயணத்தை துவக்கி எம்ஜிஆர் மன்றத்தில் அவர் பயணித்து பல போராட்டங்களை முன்னின்று நடத்தி அவருக்குன்னு அதிமுகவில் ஒரு வரலாறு இருக்கு. ஒரு சித்தாந்த அடிப்படையில் பாஜக எதிர்ப்பு என்கிற அந்த நிலையில நான் முதல்ல பாஜக எதிர்ப்பு நிலை எடுத்தேன். எனக்கு அடுத்து அன்வர் ராஜா நாடாளுமன்றத்தில் அதை பேசினார். அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். ஆனா நேற்று பேசிய மைத்ரேயன் பாஜகவுக்கு எதிராக பேசுறாரு. எங்கிருந்து வந்தவர்? அவர் வந்ததே பாஜக. மைத்ரேயனை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டியதே RSS, பாஜக. அப்புறம் அம்மா காலத்துல அந்த பாஜக உறவை பாலமாக இருந்தவரே மைத்ரேயன். ஆனா இன்றைக்கு அவரே அதிமுக பாஜகவோட சேர்ந்துருச்சு என்று சொல்கிறார். இந்த கருத்து இதுக்கு முன்பு அவர் பேசியதே இல்லை. அதனால மைத்ரேயனுடைய மாறுதல்
கட்சி மாறி அவர் சென்றது என்பது ஒரு பெரிய அளவில் அதிமுக தொண்டர்களை மகிழ்ச்சி அடைய வைத்ததாகத்தான் இருக்குதே ஒழிய ஒரு பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனால் அன்வர் ராஜா போன்றவர்கள் ஒரு கொள்கை பிடிப்பு அதில் இருக்கு. நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க இவர் பாஜகவில இருந்து வந்தவர், RSS ஆளுநர். இவர் RSS ஓட அனுதாபி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இவர் முதல்ல எப்படி சார் அதிமுகக்குள்ளார வந்தாரு? அந்த காலகட்டங்கள்ல அம்மா கைது நடவடிக்கைகளின் பொழுது அதை எதிர்த்து ஒரு பதிவு போட்டார். அப்புறம் அன்றைக்கு இவர் திரு அத்வானி அவர்கள் வாஜ்பாய் அவர்களோடு நெருக்கமாக இருந்தார். அம்மா அவர்களுக்கு இவர் பாஜக இருக்கிற பொழுது ஒரு இணைப்பு பாலமாக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தன்னுடைய பயணத்தை துவக்கினார். அதில் அம்மா அவர்கள் மீது ஒரு ஈடுபாட்டில் அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். தன்னை நம்பி வந்தவர் என்பதற்காக அம்மாவும் பல பதவிகளை அவருக்கு வழங்கினார்கள். இனிமேல் தவிர நாம் ஒரு பதவிக்கு வராவிட்டாலும் இந்த இயக்கம் நம்மை 3 முறை ராஜ்யசபா MP பதவி கொடுத்து அழகு பார்த்திருக்கிறது. அதனால இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருப்போம் என்ற அளவில் அவர் இருந்திருந்தால் தொண்டர்கள் அவரை போற்றி இருப்பார்கள். மைத்ரேயன் அப்படிங்கிறவரு ஒரு அறியப்பட்ட முகம். இன்னைக்கு தமிழ்நாடு அளவுல பெரும்பான்மையா அரசியலை உற்று நோக்கிறவங்களுக்கு தெரியும். இது இழப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்துல எடுத்துக்கலாமா சார்? அவர் நிச்சயமா எந்த விதத்திலும் ஒரு முனை அளவுக்கு கூட இழப்பு இல்லை. அவர் சார்ந்த சமூக ஓட்டுகள்னு ஒரு பார்வை இருக்கு இல்ல. சமூக ஓட்டுகள்னு நீங்க எடுத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு வேளை அது பயன்படலாம். ஆனால் அதிமுகவுக்கு அவரால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் இந்த தர்ம யுத்தம் சமயத்துல பயங்கர ஒரு முக்கியமான ரோல் பண்ணவர் தானே சார்? என்ன மாதிரி வேலை செஞ்சார்? இல்ல, திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் திரு மோடி அவர்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்தார். அரசியல் ரீதியான செயல்பாடுகள் அல்ல. திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் திரு மோடி அவர்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக திரு மைத்ரேயன் அன்றைக்கு செயல்பட்டார். இவரு பாஜகவில இருந்து அதிமுக வந்தாரு, திமுக போனாரு, இதெல்லாம் இருக்கட்டும் சார். இங்க OPS to EPS, EPS to OPS, இது எப்படி பாக்குறீங்க? இப்படி மாறிக்கிட்டே இருந்தாருல்ல. சரி, அது கூட அதிமுக கட்சிக்குள்ளதானே அணி மாறிக்கிட்டு இருந்தாரு. OPS இருந்தாரு, OPS இருந்து EPS போனாரு, EPS இருந்து பாஜகவுக்கு போனாரு, பாஜக இருந்து திருப்பி EPSக்கு வந்தாரு, இங்க இருந்து இப்ப திமுகவுக்கு போயிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி மீதான விமர்சனம் இதுல என்னன்னா, அவர் மாற்று கட்சியில போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீக்கிறாங்க. திரு அன்வர் ராஜா அவர்களும் சரி, இல்ல திரு மைத்ரேயன் அவர்களும் சரி, அறிவாலயத்துக்கு அவர்கள் சென்று விட்டார்கள், இணைகிறார்கள் என்கிற தொலைக்காட்சி செய்திகளை பார்த்து விட்டு கட்சியை விட்டு நீக்கிறாரு. நீக்கிட்டு அதுக்கு அவர் சொல்ற பதில் கொள்கை கோட்பாட்டுகளுக்கு எதிராக அவர் செயல்பட்டார், அதனால கட்சி விட்டு அவர் தான் நீ வேணாயான்னு சொல்லிட்டு இல்ல, நீயும் வேணாம் உன் சவகாசம் வேணான்னு சொல்லிட்டு கட்சி விட்டு போறாங்க. போனதுக்கு அப்புறம் அது நீக்கின என்ன நீக்காட்டி என்ன, அவனே நீ வேண்டான்னு சொல்லிட்டு போறான். போனதுக்கு அப்புறம் நீ நீக்கி என்ன பிரயோஜனம்? அது என்ன நல்லா வச்சுக்கலன்னு சொல்றாருல்ல சார்? எதை கோட் பண்றாரு அவரு? யாரு? மைத்ரேயன் அவர்கள். நான் அதான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன்ல, அதிமுக ஒன்னும் மணமகிழ் மன்றம் அல்ல அப்படின்னு. நான் அதை கொச்சைப்படுத்தி பேச விரும்பல, பாலிஷா சொல்றேன். அதிமுக மணமகிழ் மன்றம் அல்ல. இவரை மகிழ்ச்சி படுத்துவது அதிமுகவுடைய வேலை இல்லை. அது திமுக இவர் எப்படி மகிழ்ச்சி படுத்துறாங்கன்னு பார்ப்போம். எடப்பாடி அவர்கள் பேட்டி கொடுக்கிறாரு. பேட்டி கொடுக்கும் போது கேள்வி முன்வைக்கிறாங்க, மைத்ரேயன் வெளியே போயிட்டாரு அப்படின்னு. தம்பிதுரை என்னமோ சொல்றதுக்கு வராரு. கோபமா தம்பிதுரை கையை தட்டி விட்டுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உட்கட்சி வராரோ சொல்ல முடியாதுங்கிறாரு. என்ன நினைக்கிறாரு? அவருக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, ஒன்றும் தெரியல. ஒன்று. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமிக்கு திருமண வீடா இருந்தா அவர் தான் மாப்பிள்ளையா இருக்கணும். அப்புறம் அதுக்கு எதிர்ப்பதமும் இருக்குது. தன்னை தவிர யாரும் தொலைக்காட்சிகள்ல பேசக்கூடாது, யாரு பேரும் வெளியே வந்துடக்கூடாது, தான் மட்டும்தான் அவருக்கு தான் மட்டும்தான் இருக்கணும். இது எப்படி சார் கட்சிக்கு நன்மையா இருக்குமா? சரி, அது எடப்பாடி பழனிசாமிக்கு புரிய மாட்டேங்குது இல்ல. நீங்க இதையெல்லாம் விடுங்க, உலகமே சொல்றோம், எங்க பார்த்தாலும் சார் ஒன்னா சேர்ந்த இந்த முறை ஆட்சி சார் அப்படிங்கிறான். நான் எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் சொல்றது, உலகத்துக்கே புரியுது, இந்த மரமண்டைன்னு தெரியலையே என்னங்க பண்றது அப்படின்னு. அவ்வளவு பேருக்கு தெரியுது. எந்த மாற்று கட்சியில் இருக்கிறவங்க, எந்த அரசியல் கட்சியா, அதிமுக ஒன்னா சேர்ந்து ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா OPS மிக பலம் வாய்ந்தவரா, இல்ல கட்சியிலிருந்து வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் மிக பலம் வாய்ந்தவர் அல்ல. பர்செப்ஷன் பாலிடிக்ஸ், பிரிந்து இருக்கு அப்படிங்கிறது மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. அப்ப மக்கள் மனதளவிலான ஒரு மாற்றத்துக்கு, இந்த ஆட்சி மாற்றத்துக்கு தயாராக இருக்கிறார்கள். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த திமுகவை வீழ்த்துவதற்கு மாற்று சக்தியாக அதிமுக ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மக்களின் மனதில், அடி மனதில் ஆழமாக பதிர்ந்திருப்பது அதிமுகவுக்குள்ள
கருத்து மாறுபாடுகளால் பலர் விலகி இருக்கிறார்கள், விளக்கப்பட்டு இருக்கிறார்கள், பிரிந்து இருக்கிறார்கள். அப்ப இது வந்து ஒரு பப்ளிக் பர்செப்ஷன். அப்ப ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்று நினைக்கிறாங்க. இது உலகத்துக்கே தெரியுது, ஒரே ஆளை தவிர. அந்த முட்டாள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய சீனியர் லீடர்ஸ் அதிமுகல அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா சார்? ஏன்னா உங்களுக்கு தான் அது தெரியும். அதாவது சீனியர்ஸ் மட்டுமல்ல, வாக்காளர்கள்ல இருந்து, கிளை செயலாளர்கள்ல இருந்து, ஒன்றிய நகர உறுப்பினர்கள்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. இப்ப நேற்று கூட தினமலர் பத்திரிகையில் ஒரு செய்தி போட்டிருப்பாங்க, தங்கமணி வந்து அதிருப்தியில் இருக்கிறார், அவரும் திமுகவுக்கு சென்று விடுவாரா. இன்னைக்கு அறிக்கை கூட விட்டாரு. அது வந்து அந்த அறிக்கை விடுறதே எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது அதே போல திரு செங்கோட்டையன் அவர்கள். அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது நடவடிக்கை என்பது ரசிக்கும்படியாக இல்லை, ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை, மெச்சத்தகுந்தவாறு இல்லை, பாராட்ட தகுந்தவாறு இல்லை. ஒரு அதிமுக தலைமைக்கு தகுதியான செயல்பாடுகளாக அது இல்லை. அந்த வருத்தம் எல்லோருக்குமே இருக்கு. நீங்க தங்கமணி சொல்லிட்டீங்க, செங்கோட்டையன் சொல்லிட்டீங்க, ஒரு ஆளை விட்டுட்டீங்களே சார், செல்லூர் ராஜா விட்டுட்டீங்க. எல்லோருக்குமே இது நம்ம சொல்றது வந்து எல்லோரும். நான் ஏன் பாவம் அவரு பொழப்புல மண்ணம் போடணும்னு பார்த்தேன். அவர் ஏதோ மதுரை ஸ்லாங்ல அப்பப்ப மகிழ்ச்சி படுத்திட்டு இருக்காரு. அவரை தப்பா சொல்ல வேண்டாம் அப்படிங்கறக்காக சொல்லல. கார்ல ஏத்துல பாத்தீங்களா? அதான் சொல்றேன், இது ஆகட்டும், இப்ப தம்பித்துறை ஆகட்டும், அவங்க மனசுல அந்த ஊண்டிங் இருக்குமில்ல. அதாவது சபை நாகரீகம், அப்புறம் எல்லாரையும் வா போன்னு பேசுறது, பேர் சொல்லி கூப்பிடுறது, இதெல்லாம் ஒரு தலைவருக்கான தகுதிகள் இல்லை. இப்போ அம்மாலாம் எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் பழனிசாமி அப்படித்தான் விடுவான். அந்த பண்பு இல்லை. அவ்வளவுதான். நீங்களே நல்லா சொல்லிட்டீங்க, பண்பு இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி. நீங்க சொன்னதை நான் சொன்னேன், அதான் சொல்றேன். உங்களை அதுதான் சொல்றது, பப்ளிக் பர்செப்ஷன் அப்படிங்கிறது. பப்ளிக் பர்செப்ஷனே பண்பில்லாத பழனிசாமியா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. நீங்க தமிழ் புலவர் இல்லையா சார்? இப்போ திமுக காரங்க அதிமுகக்கு வலை வீசுறாங்க, இந்த பிரச்சனையை கூட கண்டுக்க மாட்டேங்கிறாரு. கட்சியில முக்கியமான ஆட்கள் வெளியே இருக்கிறாங்க, ஒன்று சேர்த்தணுங்கிறது கூட ஒரு விதத்துல அவர் கண்டுக்கல. நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். இப்படி அவங்க வலை வீசிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம கட்சிக்கு இருக்கிறவங்களையாவது இருக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இல்லையா சார் அவருக்கு? எடப்பாடி பழனிசாமி இன்னும் யாரெல்லாம் போனா பரவாயில்லன்னு ஒரு லிஸ்ட் கையில வச்சுக்கிட்டு இருப்பாரு. இவங்கெல்லாம் போக மாட்டேங்கிறாங்களே, போய் சொல்லுங்கப்பா அவரை அப்படின்னு. அவருக்கு தான் மட்டுமே இருக்கணும். அவருக்கு வந்து அதிமுக ஆள வேண்டும் என்பது இல்லை, தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதுதான் அவருக்கு இருக்கு. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதுல்ல? புரியுது. என் போன்றவர்கள் அட எவன் வேணாலும் முதலமைச்சர் இருங்க, அதிமுக ஆள வேண்டும் நினைக்கிறோம். ஆனா அவருக்கு அதிமுக ஆள வேண்டும் என்கிற அக்கறை இல்ல, தான் முதலமைச்சராக வேண்டும் என்கிற ஆசை. இபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரு போனாலும் கவலை இல்லை, இருக்கிறவங்க இருங்க, இவரு அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வரலாம் மாட்டாரு, எப்படியோ கட்சியை ஜெயிக்க வச்சிருவாரு அப்படின்னு அவங்க ஆதரவாளர்கள் பேசி. எங்க ஜெயிக்க வச்சிருவாருன்னு கேக்குறான். கட்சியை ஜெயிக்க வச்சிருவாரு எதுல, எங்க, எப்ப? அந்த கேள்விதான் இருக்கு, எப்பங்கிற கேள்விதான் சார். ஓபிஎஸ் அவர்கள் தலைமை பண்பு சரியில்லை அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு, பாத்தீங்களா சார்? ஓபிஎஸ்க்கு தலைமை பண்பு இல்லைன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் மேல அறிக்கை விட்டாரா? இல்ல, ஓபிஎஸ் வந்து இபிஎஸ்க்கு தலைமை பண்பு இல்ல அப்படின்னு அறிக்கை விட்டுருந்தாரு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஓபிஎஸ்க்கு இவ்வளவு காலம் ஆச்சா? 4.5 வருஷம் துணை முதலமைச்சரா கூட இருந்து இவ்வளவு காலம் ஆச்சே என்ன? இப்பதானே சார் வெளியே வந்திருக்கிறாரு. ஓபிஎஸ்க்கு மட்டும் என்ன, அவரும் பாஜகவினுடைய அடிமை தானே. அதிமுக இருக்கிறவங்க ஒன்றுபட்ட அதிமுக, பாஜக இல்லாத கூட்டணி, தொண்டர்களால தலைமை, சாதி மதம் லஞ்சம் ஊழல் இதற்கு அப்பாற்பட்ட தலைமை, இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. அது ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ அதெல்லாம் இல்லை. உங்களை போற ஆட்கள் எல்லாமே வெளியிருந்து நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர அதிமுக ஒன்றிணையணும். இந்த பிரச்சனைக்கு என்னதான் வெளியே அனுப்பிச்சதே இவங்க தாங்க. இந்த மகாராஷ்டிரா ஓபிஎஸ் சொல்றீங்களா, இந்த ஆள் தான் முதல்ல முன்னெழுந்து கையெழுத்து போட்டாரு, எடப்பாடி வழிமொழிந்தார். என்ன தீர்வு சார் இந்த பிரச்சனைக்கு? ஏன்னா நம்ம வெளியிருந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம், ஆனா அனைத்திலிருந்து தண்ணி போற மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம் சார்? என்ன தீர்வு இருக்கு? இல்ல, இது வந்து எடப்பாடி பழனிசாமி உணரணும். அவர் இன்னும் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு இன்னைக்கு காலையில கிடைச்ச தகவல் படி பாஜக, தேமுதிக, அன்புமணி, பாட்டாளி மக்கள் கட்சியை 2ஆ பிரிச்சுக்கோங்க. அன்புமணினா நம்ம இந்த சைடு, இந்த சைடு கூட எப்படியாவது விஜய்க்கு எந்த தியாகத்துக்கு நம்ம தயார், விஜயை இணைத்துக் கொள்வதற்கு, அந்த மெகா கூட்டணியா சார்? ஆமா, அதை நோக்கி அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதாவது முதலமைச்சர் பதவி வெட்டுனா தலை எனக்கு, அதை தவிர, அதாவது முதலமைச்சர் பதவி எனக்கு, அதை தவிர உங்களுக்கு என்ன வேணும் என்கிற அளவுல விஜய்கிட்ட பேசிட்டு இருக்கிறதாக எனக்கு தகவல்.
அப்ப தமிழ்நாட்டு அரசியல் களம் இன்னும் சூடாகும். ஆனா எந்த விதத்திலையும் ஓபிஎஸ் நாங்க சேர்த்துக்க மாட்டோம். ஓபிஎஸ் பின்னணியில திமுகவோட ஒரு 5 சீட்டை உறுதிப்படுத்தி வச்சிருக்காரு. 5 சீட்டு உறுதிப்படுத்தி திமுக கூட்டணியில வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்களே சார். அவரு அறிக்கை விட்டாரு, திமுக கூட எல்லாம் நான் சேர மாட்டேன். அரசியல் இல்லைன்னு சொன்னா அது இருக்குதுன்னு அர்த்தம். அது நீங்க நம்பிட்டீங்களே, நான் ஒரு ஸ்டாலின் உடல்நலம் விசாரிச்சாருன்னு சொல்லிட்டு நம்புற மாதிரி இருக்கிறோம் சார். ராம்தாஸ் அவர்கள் பெரியவர், அவர் திமுக கூட்டணி நோக்கி பயணிக்கிறார். இப்போ அரசியல் களம் என்பது ஒரு அக்டோபர் நவம்பர் மாதங்களுக்கு பிறகு சூடு பிடிக்கலாம். பாஜக மைத்ரேயன் அவர்கள் வெளியே போறாங்க. அவங்க நினைச்சிருந்தா மைத்ரேயன் உள்ள இருக்க வச்சிருக்கலாம். அவங்களுக்கு தெரியும். அவங்க நினைப்பதெல்லாம் எடப்பாடியையும் வெளியில அனுப்பிச்சிட்டு அதிமுக வாக்கு வங்கியை சிந்தாமல் சிதறாமல் பாஜக வாக்கு வங்கியாக மாற்றுவதுதான் பாஜகவினுடைய நோக்கம். அதிமுகவை ஆள வைப்பதோ எடப்பாடியை முதலமைச்சராக்குவதோ அல்ல. அந்த அதிமுக வாக்கு வங்கியை தனதாக்கி கொள்வதில் மட்டும்தான் பாஜக முனைப்போடு செயல்படுறாங்க. இப்ப அடுத்த ஆப்பு டிடிவிக்கு தான் போல இருக்கே சார். டிடிவி அவர்கள் ஒரே மேடையில இருப்பீங்களா அப்படின்னு கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு இருப்போம் அப்படின்னு. பாஜகவினுடைய செயல்பாடுகளுக்கு நல்ல உதாரணம் திரு ராமதாசும் திரு அன்புமணியும். அதுவே உதாரணம். அவ்வளவுதான். அப்ப எது அவர்களோடு நெருங்கினால் என்ன நடக்கும் என்பதற்கு உதாரணம். அவங்க எண்ணமே அதிமுகவை சின்ன சின்ன துண்டுகளாக சிறு கூறுகளாக 5, 10 அப்படி பிரிச்சுட்டு அதுல ஒவ்வொரு கூறையும் தனித்தனியா பிஜேபி கூட கூட்டணி போட்டு இவர்கள் தலைமையில இவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும். இது நான் இன்னைக்கு சொல்லல. 2018 எந்த பாஜகவை எதிர்த்து அதிமுக நீங்கள் அரசாங்கத்துக்கு பாஜகவோடு அனுசரித்து செல்லலாம், ஆனால் அரசியல் கட்சி என்று வருகிற பொழுது அதிமுக தன் திராவிட கொள்கையில் பயணிக்க வேண்டும், எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் பயணிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது என்னை நீக்கினாதா கட்சியை விட்டு நீக்கிறதாக அறிவித்தார்களோ அன்றைக்கே இருந்து நான் இன்றைக்கு வரைக்கும் அதே கருத்துல அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கேன். டிடிவி விஷயத்துல எடப்பாடி அவர்கள் சொல்றாரு யாரு கூப்பிடணும் கூப்பிடக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு டிடிவிய மேடையில இருக்க வைக்கிறதுன்னு சொல்றாங்களோ அவரு நயினார் அவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்கன்னு சொல்றாரு. டிடிவியும் ஓபிஎஸ் மாதிரி வெளியே அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிட்டாரு. நீங்க இருக்கிறதே பத்தாதுன்னு அந்த ஆளுக்கு புதுசு புதுசா ஐடியா கொடுத்து கொளுத்தி போடுறீங்க. இல்ல சார், அவரே நயினார் பார்க்கலாம். நவம்பர் மாதங்களுக்கு பிறகு எல்லாம் தெரிய வரும். தெளிவில்லாத விஷயங்களை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டாம். இன்றைய தேதி அது எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை கலட்டி விட்டுட்டு விஜயோட அலையன்ஸ் போட்டு தனிச்சு வந்துடலான்னு ஒரு சைட்ல இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவர் எந்த பக்கம் எப்படி போவாருங்கிறது அந்த நேரத்துல தான் தெரியும். இந்த பாஜக கூட்டணிய கழட்டி விடுற பிளான்ல இருக்கிறதுனாலதான் இபிஎஸ் என்ன சொன்னாலும் மோடி அமித்ஷா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் கழுத்துல சுருக்கு மாட்டி அவங்க கையில தயாரா வச்சுட்டு இருக்காங்க. அவங்கதான் பாஜக தயாரா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தற்கால அரசியல் குறித்தான தங்களுடைய அனுபவங்களை சுவாரஸ்யமா பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.